அன்பான சலேசியர்களே, சலேசிய குடும்பத்தார்கள் இருக்கிறே, அன்பான சகோதரிகளே, பல கேபிள்ஸ் குடும்பத்து நண்பர்களே, சகோதரர் சகோதரி மற்றும் உற்சவர் மாநாட்டில் சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நம்மோடு வாழ்த்தியிருந்த நம்முடைய பாசமிகு அன்பு தந்தை அவருடைய அடக்க சடங்களை கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் அவரோடு நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைய தினம் அவர் நம்மோடு இல்லை. யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எனினும் இது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவரே அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று தெரிவிப்பதற்காக நாம் அனைவரும் இங்கே கூறியிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக நம்முடைய தந்தை தேவகுரிஸ் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை குறித்து சுருக்கமாக நான் சொல்ல விடுகிறேன். ஏனென்றால் இது எதிர்பாராத ஒரு இறப்பாக இருப்பதால் அவருடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் போகலாம். இன்றைய இந்த வருடத்திலே தந்தை தேவகுரிஸ் அவர்கள் மணிகண்டம் சலேசிய குடும்பத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தான் வந்தார். மேமாதவர்கள் அங்கே தங்கியிருந்தார். இங்கே அனுபவம் இருக்கின்ற சலேசிய சகோதரிகள் எல்லாம் மற்றும் மற்ற அருள் சகோதரிகள் எல்லாம் சென்று அவர்களுக்கு ஒவ்வொரு அருள் சாதனம் நடப்பதிலும் மற்றும் தேவை நிமித்தம் அருள் சகோதரிகளுக்கு தியானம் கொடுப்பதிலும் தன்னுடைய நாட்களை மகிழ்ச்சியோடு செலவழித்து வந்தார். ஆனாலும் நமக்கெல்லாம் தெரியும் தந்தை அவர்கள் எவ்வளவு ஆர்வமுள்ளவர் என்று. ஏதாவது ஒரு பங்கிலே மக்களோடு என்னுடைய பணியை தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த நேரம்தான் தந்தை பெரியவர் அவர்கள் கருக்குறிச்சியிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய பங்கிற்கு கருக்குறிச்சி பங்கிற்கு ஒரு அனுபவமிக்க குழு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னதால் அங்கே நீங்கள் போவதற்கு தயாரா என்று கேட்டவுடன் உடனடியாக நான் செல்கிறேன். ஆனால் இந்த கொரோனா காலம் கொஞ்சம் முடியட்டும் என்று சொல்லி வந்தார். எனினும் அக்டோபர் மாதம் அவர் செப்டம்பர் மாதம் இறுதியிலேயே அவர் தயாராகி 26ஆம் தேதி எனக்கு நினைவிருக்கிறது. நான் தான் அவரை அடைத்துக் கொண்டு கருக்குறிச்சி பங்கிலே போய்விட்டு வந்தேன். அங்கு ஆரம்பம் முதல் அவருக்கு அந்த சூழ்நிலை ஒத்துவரவில்லை. குறிப்பாக கிளைமேட் அவருக்கு ஒத்துவரவில்லை. அடிக்கடி மழை பெய்து கொண்டதாலும் அவருக்கு செஸ்ட் கோல்டு நெஞ்சு சளி அதிகமாக வந்ததாலும் அவர் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் யாரையும் சொல்லாமல் கூட அவர் அப்படியே காலத்தை கழிவுண்டிருந்தார். 10 நாட்களாக அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த துன்ப வேலையெல்லாம் பார்த்த வைக்கிறதான் அவர் என்னை தொடர்பு கொண்டு அதை உடனடியாக மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். நானும் நாகர்கோயிலே ஹோலி கிராஸ் மருத்துவமனை இருக்கிறது, அங்கே சேர்க்கலாமே என்று சொன்னேன். இல்லை, அவர் திருச்சி தான் வர வேண்டும் என்று சொல்கிறார். திருச்சியிலே தான் அருள் சகோதரிகள் ஏற்கனவே அவருக்கு தெரிந்ததாலும் அவர் நன்கு கவனிப்பார்கள் என்ற எண்ணத்தாலும் இங்கே வர வேண்டும் என்று சொன்னதால் அவர் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அழைத்து வரப்பட்டார். அழைத்து வந்து முதலிலே சைல்ட் ஜீசஸ் மருத்துவமனையிலே அங்கே கேட்டோம். அவர்கள் பரிசோதனை செய்த பின்னர் இவர் வயதானவர் இருக்கிறதாலும் நிறைய நெஞ்சு சளி இருப்பதாலும் அவருக்கு கோவிட் டெஸ்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி கோவிட் டெஸ்ட் செஞ்ச பிற்பாடு அவருக்கு கோவிட் அதிகமாக பாதிக்கவில்லை. ஆனால் அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 20% இன்வால்மெண்ட் இருக்கிறது என்று சோதனைக்கு பிறகு அறியப்பட்டு, எனினும் கோவிட் சிம்டம்ஸ் மைல்டாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான் என்பதற்காக அவர் மாதிரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். 8 நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினார். முதலிலிருந்தே மருத்துவமனையில் இருந்த
எப்பொழுது வீட்டுக்கு வருவேன், எப்பொழுது வீட்டுக்கு வருவேன் என்றுதான் ஒவ்வொருவரையும் தந்தை லூயிஸ் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். 8 நாட்களுக்கு பிறகு 23ஆம் தேதி அக்டோபர் அவர் மருத்துவமனை விட்டு வெளியே வந்தார். மணிகண்டம் சலேசிய இல்லத்திலேயே மீண்டுமாக தனியாக அவர் இருப்பதற்காக ஒரு அறை ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கேதான் ஒரு வார காலம் இருந்தார். எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சுவாசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதன் பிறகு கீழே இன்னொரு அறைக்கு ஏற்கனவே அவர் தங்கியிருந்த அறைக்கு வர வேண்டும் என்று அவர் சொல்லி அந்த அறைக்கு வந்து மற்ற நாட்கள் நேற்று வரை அங்கேதான் இருந்தார். சில நாட்களுக்கு முன்பாக 4 நாட்களுக்கு முன்பாக எனக்கு நினைவிருக்கிறது, கொஞ்சம் வயிறு சரியில்லை என்று சொல்லி பாத்திமாநகர் சகோதரிகள் மருத்துவமனைக்கு சென்று மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஃபாதர் ஐ எம் கெட்டிங் பெட்டர் அப்படி தான் சொன்னார். ஆனால் நமக்கெல்லாம் தெரியவில்லை, உண்மையிலேயே வெளியிலே பார்ப்பதற்கு அவர் ஒன்றும் இல்லாமல் போல் இருந்தாலும் உள்ளே வைட்டல் ஆர்கன்ஸ், அவருடைய இதயம், அவருடைய நுரையீரல், கிட்னி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அவருடைய ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக ஆனதனால் அவரை மீண்டும் செயின்ட் ஜீசஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கே மருத்துவர் ஜான்சன் பரிசோதனை செய்த பிற்பாடுதான் சொன்னார், அதை நீங்கள் வெளியில் பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கு, ஆனால் உண்மையிலேயே ஃபாதருடைய கண்டிஷன் ரொம்ப சீரியஸ். ஏன்னா அவருடைய ஹார்ட் பீட் வந்து 145, 150, 160 வரைக்கும் போயிட்டு இருக்கு. கீழே இறங்குவது போல் தெரியவில்லை. உடனடியாக சிகிச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் ஏற்கனவே அவர் மாதிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதா மீண்டும் அதே மருத்துவமனைக்கு நாங்கள் கொண்டு சென்றோம். அங்கே சிகிச்சை தொடரப்பட்டது. நேற்று மாலையிலே மூச்சு வாங்குவதற்கு மிகவும் கடினப்பட்டார். இரவிலே கொஞ்சம் கட்சி போட்டார். அசோக் அமல் மாறன் எல்லாம் அங்கே இருந்தார்கள். இப்படிப்பட்ட எல்லா காலத்திலுமே அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருந்தார். எனக்கு முதல்ல ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் கெட்டிங் பெட்டர், எனக்கு கோவில்லாம் கிடையாது, யாருமே சொல்லாதீங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கூட செய்தி கொள்ளாதீங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் நோயாளி என்று யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றுதான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆகவேதான் நாங்கள் முழுவதுமான செய்தியை வாட்ஸ்அப்பில் கூட போட முடியவில்லை. ஏனென்றால் அதை அவர் பார்த்து அல்லது வேறு யாராவது அவருக்கு பார்வர்ட் செய்து அவர் பார்த்து கவலைப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. நேற்று இரவு உறங்கிக் கொண்டிருந்தார். தந்தை போஸ்கோ அவர் கூட இருந்தார். இரவிலே நடுசாமத்திலே மருந்து தேவை என்று சொல்லி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை அவர் பல்படுத்துவதற்கு பேஸ்ட் அதன் பிறகு பவுடர்லாம் வேண்டும் என்று வாங்கி கொண்டு வந்த அந்த சூழலிலே 5:30 மணி போல திடீரென்று அப்படியே அவர் லான்ஸாகிவிட்டார் என்ற செய்தி சொல்லப்பட்டது. அதன் பிறகு மாறன் அமல் அசோகெல்லாம் வழியாகி செல்வதற்கு முன்பாகவே 6:15 மணிக்கு அவரது உயிர் இந்த உலகை விட்டு பிரிந்தது. அவர் விண்ணகம் சென்றடைந்து விட்டார். யாருமே எதிர்பார்க்கவில்லை, மருத்துவர்களும் எதிர்பார்க்கவில்லை, நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் தந்தை லூயிஸ் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார், கட்டாயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார். மிகுந்த கவலை இருந்தது, பயம் இருந்தது. உண்மைதான், அவருக்கு கொரோனா வரவே கூடாது, கோவிட் இருந்து அந்த டெஸ்ட் வரவே கூடாது அப்படின்னா அடிக்கடி சொல்லியிருப்பார். அதனால தான் அவருடைய உறவினர்கள் கூட அவர் அதை சொல்லாமலே மறைத்திருந்தார். சொன்னால் எல்லோரும் கவலைப்படுவார்களே, அச்சப்படுவார்களே நினைத்து அவர் மறைத்துவிட்டார். அதுவே ஒரு முடிவாகிவிட்டது என்று. ஆனால் மருத்துவமனையிலிருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டபொழுது அவர் நினைக்கிறார். இன்றும் கூட நேற்று அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது கோவிட் பேஷண்டாக அவர் அனுமதிக்கப்படவில்லை, சாதாரண நோயாளியாக தான் அனுமதிக்கப்பட்டு எல்லா சிகிச்சையும் அவருக்கு செய்யப்பட்டது. ஆகவேதான் அவருடைய உடலையும் நாம் பெற முடிந்தது. எனினும் இந்த உலகம் வந்திருந்த சூழல் காரணமாக அல்லது நிறைய மக்களுக்கு ஏற்கனவே பயம் அதிகமாக இருப்பதால் ஒருவேளை சந்தேகத்தின் அடிப்படையில் கூட யாரும் பாதிக்கப்படலாம் என்ற காரணத்திற்காக இது போன்ற ஒரு ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். ஆகவே நாம் இன்றைய நாளிலே அவர்களது கூட பிறந்த சகோதர
பிடித்தமான இந்த ஆன்மீக ஜபத்தை அவருக்கு நாம் கொடுக்கலாம் என்று ஏற்பாடு செய்தோம். நண்பர்களே, இறப்பு எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் இறப்பு வரும்பொழுது நம்ம எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் எந்தவித சஞ்சலமின்றி கவலையுமின்றி அதை எதிர்கொண்டவர் நம்முடைய தந்தை நாம் வாழ்ந்த காலத்தில் பல மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அனைத்திற்குமாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். தந்தையுடைய வாழ்வுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து தந்தையுடைய இழப்பாக வருகின்ற அவருடைய உறவினர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவருடைய சலேசிய குடும்பம் சலேசிய குடும்ப சங்கத்தினர் அனைவருக்குமே இறைவனை ஆனந்தாக இருக்க வேண்டும் சொல்லிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். தூய மனிதர்களுடைய தகுதிகளுக்கான நம்முடைய பாவங்களை எதிர்பார்த்து அவர்களை மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாம் இறைவனிடமும்
So too in Christ shall all be brought
proper order. Christ the first fruits, then at his coming, those who belong to Christ. Then comes the end, when he hands over the kingdom to his God and Father, when he has destroyed every sovereignty and every authority in power. For he must reign until he has put all his enemies under his feet. The last enemy to be destroyed is death, for he subjected everything under his feet. But when it says that everything has been subjected, it is clear that it excludes the one who subjected everything to him. When everything is subjected to him, then the Son himself will also be subjected to the one who subjected everything to him, so that God may be in all. The word of the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Jesus is risen from the dead. Jesus is risen from the dead. Jesus is risen. Jesus is risen. Jesus is risen from the dead. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருளடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாள்கள் தங்கியிருந்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் சொந்தமான சகோதர சகோதரிகளே, பழக்கமாக அடக்க திருப்பலியின் பொழுது வாசிக்கப்படாத ஒரு நற்செய்தி இன்று வாசிக்கப்பட்டது ஒருவேளை வியப்பாக இருக்கலாம். ஆனால் தந்தை லூயிஸ் அவர்களை தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த நற்செய்தி ஏன் வாசிக்கப்பட்டது என்று. அனைத்து நற்செய்தி பகுதிகளிலும் அவர் அதிகமாக விரும்புகின்ற பகுதி இந்த நற்செய்தி பகுதி. என்னுடைய அனுபவத்தில் அவர் அதிகமான மறையுரைகள் வைத்தது இந்த பகுதியிலிருந்து தான். அதிலும் இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்பதை சொல்லும் பொழுது அந்த தாயும் என்று அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். இயேசுவின் தாய் அங்கு இருந்தார். அவரை பொறுத்தவரை அங்கே இயேசுவின் தாய் இருந்ததுனால தான் எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்தன. அந்த அன்னையை மட்டுமே முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டிருந்தவர். என்னுடைய குறுகிய அனுபவத்தில், அவரோடு இருந்த குறுகிய அனுபவத்தில் முதல் அனுபவமே ஒன்றாக சேர்ந்து பணி செய்ய தொடங்கி 2 மாதங்கள் கூட முடியாத சூழலில் அவர் சொன்னார், இந்த வள்ளவளை பங்கு பல மாற்றங்களை காண வேண்டும், அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது என்று சொல்லி டிசம்பர் 8ஆம் தேதி இந்த திருப்பலியை எப்படியாவது நல்ல பக்தியாக பாட வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார். இது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்பொழுது அந்த மறையுரையில் சொன்னார், இந்த பங்கில் பல யூனிட்டுகள், பிசிசி யூனிட்டுகள் என்று சொல்லுவோம், அந்த பல யூனிட்டுகள் சிக்காக இருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன். அவற்றிற்கெல்லாம் ஒரு நல்ல மருத்துவரிடம் நான் கொடுக்கப் போகிறேன், அன்னை மரியாளிடம் இந்த பங்கை ஒப்படைக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் அன்னையின் நவநாளை தொடங்கினார். அன்று முதல் பல மாற்றங்களை பார்த்தோம். அன்னையின் மீது அதிகமான பக்தி கொண்டவர். மாதவக்கோட்டையில் ஒரு முறை நற்கருணை பெருவிழா அன்று எல்லாம் பவனி சென்று விட்டு திரும்பி வந்து நற்கருணை ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்திவிட்டு திரும்பி வந்த பிறகு நன்றியுரைக்காக வருகின்ற தந்தை எழுந்து சொன்ன முதல் வாக்கியம், ஷீ டிட் இட் ஆல், எல்லாம் அன்னையின் அருளாகும். அவரை பொறுத்தவரை நற்கருணை ஆண்டவர் வருவதும் அன்னையின் அருளால் தான். இன்று தந்தை அவர்கள் அவருடைய இறப்பை பற்றி சொன்ன பொழுது எனக்கு ஒரு வகையில் ஒரு கற்பனை தோன்றியது. ஒருவேளை இன்றே அவர் வான்வீட்டிற்கு சென்று தந்தை இறைவனை சந்தித்தார் என்று சொன்னார். தந்தை இறைவனை பார்த்து, மகனே, நீ சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கின்றாய், விண்ணகத்தில் என்னோடு வந்துவிடு என்று தந்தையாகிய இறைவன் அவரை அழைத்திருந்தால் கூட தந்தையிடம் அவர் சொல்லியிருப்பார், ஷீ டிட் இட் ஆல். நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அவருக்கு எல்லாம் அன்னை மட்டுமே என்று ஆழமாக பதிந்த ஒரு மனிதன். ஆனால் அதே நேரம் நற்கருணையின் மீது அவர் கொண்டிருந்த பக்தியை நாம் நிச்சயமாக மறக்க முடியாது. ஒவ்வொரு பிறப்பும் இந்த உலகிற்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறது என்று சொல்லுவோம். அதே போல ஒவ்வொரு இறப்பும் நமக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொல்லுவார், ஒவ்வொரு இறப்பிலும் மனிதன் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறான். ஒன்றே ஒன்றுதான், அந்த பாடத்தை தன்னுடைய வாழ்வில் பயன்படுத்தாமலே போய்விடுகிறான் என்று சொல்லுவார். இதோ இந்த தந்தையினுடைய இறப்பில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் சில, முடிந்தால் அவற்றை விட்டு விலகிவிடாமல் அவற்றை நாம் பற்றிக்கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் என்று நம்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த 6 மணி முதல் 6:30 மணி வரை நற்கருணை ஆராதனை நேரம், பொதுமக்களுக்கான ஆராதனை நேரம். ஆனால் அதை கடந்து நற்கருணை ஆராதனைக்காக அவர் செலவிட்ட நேரங்கள், திருப்பலி முடிந்தவுடன் 15 நிமிடங்கள் நற்கருணை ஆராதனை தனிப்பட்ட விதத்தில், அதே போல மாலை ஜெபம் முடிந்த பிறகு மீண்டும் நற்கருணை ஆராதனை, இரவு உறங்கு செல்வதற்கு முன்பாக நற்கருணைக்கு முன்பாக வந்திருப்பது. அந்த ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த சக்தி பல நேரங்களில் சிந்தித்ததுண்டு. எத்தனையோ நேரங்களில் பிரச்சனைகளை சந்தித்த பொழுதெல்லாம் 40-60 பேர் ஒன்று சேர்ந்து கத்தை கூப்பாடு போடும் பொழுது அதை எதிர்த்து நின்று எதுவுமே நடக்காதது போல அமைதியாக நின்ற மனிதனை பார்த்திருக்கிறேன். இது எங்கிருந்து வந்தது
என்று நான் வியந்திருக்கிறேன். நிச்சயமாக அது நற்கருணை ஆண்டவரிடமிருந்து தான் அவருக்கு வந்தது. அந்த ஆண்டவரையே முழுமையான ஒரு நல்ல ஆயனாக பின்பற்றி அவர் தந்த அந்த சக்தியை பற்றி கொண்டதால் வந்தது. நல்ல ஒரு சலேசியராக திருச்சபை மற்றும் சலேசிய பாரம்பரியங்களை ஆழ்ந்து சிந்தித்தவர், அதை வாழ்ந்தும் காட்டியவர். லொசர்வத்தோரே ரொமானோ இந்த பத்திரிகையை எழுதியவர்கள் எத்தனை முறை படித்திருப்பார்களோ தெரியாது. ஆனால் அவர்களை விட ஆழமாக படித்திருப்பார். திருச்சபையினுடைய அத்தனை செய்திகளையும் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு திருத்தந்தையும் சொல்லுகின்ற செய்திகளை உடனடியாக பதித்திருக்க வேண்டும் என்று நம்பினார். அவரை யாராவது தியானத்திற்காக அழைத்தால் கையில் எப்பொழுதும் அவர் லொசர்வத்தோரே ரொமானோ பத்திரிகை கையில் எடுத்துச் செல்வார். இதுதான்பா எனக்கு எல்லாமே என்று சொல்லுவார். அதிலிருந்து தான் அவர்களுக்கு தியானம் கொடுப்பார். காரணம், அவர் நம்பியது திருச்சபை சொல்வதை விட புதிதாக நாம் எதுவும் சொல்லிவிட முடியாது, திருச்சபை தான் அனைத்தும் என்று நம்பினார். அதே போல சலேசிய பாரம்பரியங்களில் ஆழ்ந்து சிந்தித்தவர். வள்ளவிலையில் தொடக்க காலத்தில் குறிப்பாக மின்சாரம் பற்றாக்குறை, இரவு நேரங்களில் விளக்கு சரியாக எரியாது, 60 வாட்ஸ் பல்பெல்லாம் 0 வாட்ஸ் போல எரியும். அந்த நேரத்தில் எங்களுடைய உணவு என்பது, இரவு உணவு என்பது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும். 2 மணி நேரம் அந்த 2 பேரும் பேசிக்கொண்டதெல்லாம் சலேசிய பாரம்பரியங்களை தான். நம்முடைய சலேசிய மாநில இந்த சென்னை சலேசிய மாநிலத்தை பற்றியும் முழுமையான சபையின் பாரம்பரியங்களை பற்றியுமே அவர் அதிகமாக பேசியிருக்கின்றார். அதே போல இயேசு எப்படி தன்னுடைய சீடர்களை வளர்த்தெடுத்தாரோ, ஒன்றுமில்லாமல் படிப்பறிவில்லாமல் இருந்த அந்த சீடர்களை வளர்த்தெடுத்தாரோ, அதே போல அதிகம் சலேசிய பாரம்பரியத்தில் ஊறாத சலேசியர்களை, இளம் தந்தையர்களை, இளம் சகோதரர்களை, அவர்களை சிறப்பாக வளர்த்தெடுப்பதில் அவருக்கு நிகர் அவராக தான் இருக்க முடியும். சகோதரர்களை அதிகமாக அன்பு செய்தவர். தந்தையர்களுடைய பலவீனங்களை விட சகோதரர்களுடைய பலவீனங்களை அதிகமாக புரிந்து கொண்டவர் என்றே சொல்லலாம். அவர்களுடைய பலவீனங்களை, அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது பல நேரங்களில் உடனிருக்கின்ற அருள் தந்தையர்களிடம் கூட மறைப்பார். காரணம், அந்த சகோதரர்களை பற்றி யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார். உடனிருக்கின்ற அருள் தந்தையரை பற்றி வெளியில் எங்கும் குறைவாக பேச மாட்டார். இது அவருடைய பண்பு. அவர்களுடைய திறமைகளை வளர்த்தெடுப்பதும், உடனிருக்கின்ற தந்தையர்களுடைய வழிகளில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் நிகர் அவருக்கு யாருமே இருக்க முடியாது. எத்தனையோ இளம் குருக்கள் அவரோடு இருந்தவர்கள் இதற்கு சாட்சிகளாக இருப்பார்கள். அருமையாக அவர்களுக்கு அவர்களுடைய வழியில் அது மறையுரை ஆற்றுவதாக இருக்கலாம், திருப்பலியை நடத்துவதாக இருக்கலாம், இவற்றிலெல்லாம் அவருடைய திறமைகளில் வளர்த்தெடுப்பதில் அவருக்கு இணை அவராக மட்டுமே இருக்க முடியும். இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டு போவதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன. எது செய்தாலும் அது பக்தியாக இருக்க வேண்டும் நினைத்தார். மாதா கோட்டையில் அருள் தந்தை ஆரோக்கியத்துறையின் அருமையாக தந்தை அவருடைய பொன்விழாவை நடத்தினார். எல்லா சலேஷனும் இணைந்து செய்தோம். இளைஞர்கள், பங்கு பேரவை அங்கத்தினர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்தோம். எத்தனையோ காரியங்கள். ஒரு சில இளைஞர்கள் சில நாட்கள் இரவு நேரங்களில் தூங்காமல் வேலை செய்தார்கள். அருமையான அலங்காரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. சிறப்பாக இருந்தது. ஆனால் தந்தை அவர்களுக்கு அவையெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. அவர் சொன்னது, பூசை பக்தி பரவசமாக இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. அவரை பொறுத்தவரை அதுதான் முக்கியம். உணவை பற்றி அவர் கவலைப்படவில்லை, அலங்காரங்களை பற்றி கவலைப்படவில்லை, மற்றவை அவரை பெரிதாக பாதிக்கவில்லை. இவைதான் அவருக்கு முக்கியமாக இருந்தது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அவரிடம் பார்த்தது, உறவுகள் அதிகமாக உண்டு. உறவுகளின் மீது நிறைய பாசம் வைத்திருந்தார். அவர் பொன்விழாவின் பொழுது அவருடைய உறவினர்கள் வந்த பொழுதுதான் அவர்கள் மீது வைத்திருந்த பாசமே புரிந்தது. ஆனால் அவர்களிடம் காட்டுகின்ற அந்த பாசத்தை மற்ற இடங்களில் பார்த்ததில்லை. அதே போல ஒரு சிலரிடம் அவர் அதிகமாக பாசம் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பாசம் எல்லாம் தன்னுடைய பணியில் எப்பொழுதும் கலந்து விடாமல் பார்த்து கொண்டார். தள்ளி நிற்பதில், உறவுகளிடமிருந்து தள்ளி நிற்பதில் நிகர் அவர் மட்டுமே. அவருக்கு தெரியும் எங்கு இதை வைக்க வேண்டும் என்று தெளிவாக இருந்தார். அமைதியான, எந்த விதத்திலும் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒருவர், தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாதவர்,
அவருடைய பிறந்த நாளையோ அல்லது அவருடைய நாம விழாவையோ திருப்பலியில் சொன்னால் அதிகம் விரும்பாதவர். ஆனால் தான் குருப்பட்டம் பெற்ற நாளை மட்டும் மறக்காமல் கோயிலில் அறிவித்து மக்களை ஜெபிக்க சொல்லுவார். அவரை பொறுத்தவரை அந்த குருப்பட்ட நாள் தான் மிக முக்கியமானது. தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும் பொழுதும் நான் அவரோடு இணைந்த பொழுது ஒரு அப்பா பிள்ளைன்ற விருதை கடந்து அவர் வயதில் மூத்தவர். அவர் சலேஷியராகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவன் நான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பணியின் பொழுது எத்தனையோ கருத்துக்களை நான் புதிதாக வைத்த பொழுது அவர் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பை கொண்டிருந்தார். அன்போடு அவற்றை ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதே நேரத்தில் முடிவெடுத்தால் அதை மாற்ற முடியாது. எவ்வளவு சொன்னாலும் சரி, எவ்வளவு கருத்துக்கள் பரப்பினிடம் சரி, முடிவெடுத்தால் அதுதான். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய முடிவுக்கு எதிரான முடிவுகளை சில நேரங்களில் எடுத்து என்னுடைய நிலை இளைஞர்கள் மத்தியிலோ அல்லது மற்றவர்கள் செய்யும் பொழுது முழுமையாக ஆதரவு தந்து சில நேரங்களில் அதற்கு தட்டி கொடுத்தார். அவருடைய கருத்துக்களுக்கு மாறாக செய்த பொழுதும் கூட அவற்றை ஆதரித்தார். இந்த உயர்ந்த பண்பு நிச்சயமாக நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடியது. அவருடைய இறப்பு என்பது நிச்சயமாக பல வகைகளில் பாடமாக இருக்கலாம். அவரோடு பயணித்தவர்கள், அவரால் உருவாக்கப்பட்ட சலேஷியர்களுக்கு இது சற்றே சோகம் நிறைந்த நாட்களாக இருக்கலாம். அவரால் உருவாக்கப்பட்ட சலேஷியர்கள் அருள் தந்தையர்களை எவ்வளவு பெருமிதமாக பார்த்தார். அவர்கள் மறைமாவட்ட குருக்களாக இருந்தாலும் சரி, துறவிகளாக இருந்தாலும் சரி, சலேஷியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கின்ற காரியங்களெல்லாம் நினைத்து பெருமைப்பட்டார். ஒருவேளை அவருக்கு இந்த நாளில் கொடுக்கக்கூடிய பெருமை எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டு அவரோடு ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்து அவருடைய பண்புகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் அந்த பண்புகளை இன்னும் சிறப்பாக வாழ்வதுதான் இன்று நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய ஒரு விருதாகவும் நல்ல ஒரு அவர் கொடுக்கக்கூடிய பரிசாகவும் இருக்கும். எனவே இந்த நேரத்தில் அவருடைய அந்த நற்கருணை பக்தி, அன்னை மரியாள் மீது கொண்ட ஆழமான பக்தி, நிச்சயமாக அவர் அன்னை மரியாள் அவரை இறைவனிடம் இழுத்துச் சென்றிருப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் அவரை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவையெல்லாம் நிச்சயமாக அவரை அழைத்துச் செல்லும். அவருக்காக நாம் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் அன்னை இருக்கக்கூடிய நெருக்கத்தில் அவர் இன்னும் நமக்காக அதிகமாக ஜெபிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரை இறைவனுடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையில் தந்தை அவர்களை இழந்து வருந்தும் அவருடைய உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே திருச்சி சலேஷிய மாநில தலைவர் அவர்கள் பெயராலும், சென்னை சலேஷிய மாநில தலைவர் பெயராலும், இந்த 2 மாநிலத்தில் உள்ள சலேஷியர்கள், அருள் சகோதரிகள், சலேஷிய குடும்பத்தார் அனைவர் பெயராலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவனுடைய இரக்கமும் அன்னை மரியாளின் பரிந்துரையும் தந்தை அவர்களை இறைவனுடைய நெருக்கத்தில் அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து இறந்த நம்முடைய அன்பு தந்தை இவர் லூயிஸ் அவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் மற்றும் நம்முடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உயிரளிக்கும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் நீர் காட்டிய வழியில் பயணித்து உம்மிலேதான் நிலைவாழ்வு என்பதை வார்த்தையாலும் வாழ்வாலும் போதித்து உமது அன்பு கருவிகளாக என்றும் வாழ்ந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வின் வழியே இறைவா, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் எடுத்துக்கொண்ட எம் பாசமிகு அருள் தந்தை லூயிஸ் குலங்கரா அவர்களின் ஆன்ம நித்திய இளைப்பாற்றி அடையவும் தமது குருத்துவ பணிவாழ்வு வழியாக அவர் செய்த அனைத்து நற்செயல்களுக்கும் பரிசாக உமது திருமுக ஒளியில் என்றும் இணைந்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, அருள் தந்தை லூயிஸ் அவர்களின் தந்தையார் திரு அவுசேப் மற்றும் அவரது குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் உம் பாதம் வந்து உம்மிலே இளைப்பாறுதல் அடையவும், மகனின் இழப்பை தாங்க முடியாது தவிக்கும் அவரது தாயார்
மற்றும் குடும்பத்தாருக்கு நீரே ஆறுதல் தரும் தேவனாக இருக்கவும் வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, திருச்சி சலேசிய மாநில குழுமத்திற்கு தூய சகாய அன்னை வழியாக தொடர்ந்து அருள் வழங்கிட வேண்டுமென்றும், அருட்தந்தை லூயிஸ் அவர்களின் அடக்கச் சடங்கிலே பங்கு பெற இங்கு வந்திருக்கும் உம் அடியார் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே நல்ல உடல் சுக ஆன்ம நலன்களை தந்து வாழ்வின் இழப்புகளை துணிவோடு சந்திக்கவும் உம்மிலே என்றும் நிறைவு காணும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று, உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று, என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. எந்த பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திருநலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உம் அடியாராகிய அருள் பணியாளர் லூயிஸ் அவருக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படியே நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணினின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் உமது படைப்புகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர்
ஆயர் தேவதாசன் ரோஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்களது பாசமிகு தந்தை அருத்தந்தை கேஓ லூயிஸ் என்னும் அடியாரை நினைவூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தை லூயிஸ் அவருடைய ஆண்களை பற்றிக்காக நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியையும் தரும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீங்கள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் இதுதான் மாணவருடையும். தெய்வமே துணையாக நில் வாருமே.
நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாழுமே. நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். இந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. இந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழலாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே, நிலவெங்கும் ஒளிந்தாடும் வெளிமூடும் பயனேது, துயர் மூடும் மனமுந்து அருள் காணும் வகையேது. பலனாக கை நீடுவா, இங்கு புலனாகும் நிறையாகுவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இறையரசு பணிக்காய் தம்மையே கரைத்து ஏழைகளுக்கு நற்செய்தியும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் தந்து தம்மையே தந்த அருட்தந்தை கேவோ லூயிஸ் அவருடைய ஆன்மா ஆண்டவரே உம்மோடு என்றும் இருக்கட்டும், நித்திய ஒளியை அடையட்டும். May I invite Mr. Devasi to share his feelings and good words about Father Kevo Luis, his beloved brother. I am the younger brother of Father Luis. We are 5 of us. My eldest brother is there in Kerala, and I am the next one. And my younger sister, Sister Mariam from Good Shepherd, Nungambakam, and younger sister, she is in Dubai, Sharjah. So we are all truly shocked and sad and heartbroken to hear the news of the death of my brother. Almost every day I used to call him, but last week when I called him, he was in a hurry to put down the phone. He asked me how is the situation there in Corona, all that. Hey, take care, da. Be careful. Very dangerous situation, very dangerous sickness. So he was advising me all that.
but he never said that he was suffering. And only after when I heard from the speech of the father, I came to know that he was really sick. And of course he used to have this lungs infection very often. Whenever he'll be used to found coughing, and then he said, I will ask him what happened. No, nothing. He said, little cold. And he was really a true Salesian. I am a past pupil of the Don Bosco, Tirupattur. So when I joined 7th standard in Tirupattur, 1967, I think, he was there in the college, Sacred College, doing the BSc Mathematics. And then he used to be always guiding me and giving me advice and support. He always followed the true Salesian spirit. He was so devoted to the Holy Eucharist. He always used to tell me to don't forget the Mass, teach the children to say the Rosary daily. Although we come from a poor family, maybe my parents are not that literate, but my parents always insisted me. Whenever I went to Kerala for holidays, early morning, my mother will ask me to get up. Hey, go, the time for Mass. I said, no, we have come for holidays. No, you go for Mass. She used to push me, and then that way, my brother was also become very spiritual. And last year, during this same period, during this November month, I had gone to visit him to get his blessings for my 40th wedding anniversary. He was there in Pundi Mada Church. And then I saw the wonderful work that he was doing, always sitting in the confession, very busy. Now after that, ever since COVID came, he was also there for a few days. Then I asked him, he said, nobody is there at the church, nobody is coming, no one to hear confession. And then I think after that he went back to the some place. And then one day I called him, he said, no, I am back in Trichy. Now it is so shocking. Now he is in heaven praying for us. Thank you for this opportunity to speak a few words of him. அருமையான ஒரு சலேசியரை சலேசிய சபைக்கும் சென்னை திருச்சி மாநிலங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. அவர் இந்த 2 மாநிலங்களிலே செய்த பணிகளுக்கெல்லாம் நாம் இன்று செய்யக்கூடிய இந்த இறுதி மரியாதை ஒரு பொருத்தமானது அல்ல. இருந்தாலும் சூழலுக்கு ஏற்ப இத்தகைய ஒரு இறுதி விழாவை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் பணி செய்த பங்குகளிலெல்லாம் நிறைய நபர்கள் காலையிலிருந்தே எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்பொழுது நாங்கள் வருகிறோம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் வேண்டாம், இன்று வர வேண்டாம் என்று கூறியதால் இத்தகைய ஒரு எளிமையான ஒரு வழி அனுப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருச்சி சலேசிய மாநிலம் எடுத்த இந்த ஒரு முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட தந்தை கேவோ லூயிஸ் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இங்கே தனிப்பட்ட விதத்திலே நம்மோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அன்பு சகோதரர் தேவசி, அவருடைய அன்பு சகோதரி மரியம் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சி சலேசிய மாநிலம் சார்பாக எங்களுடைய தாழ்மையான பாசத்துக்குரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவசி அவர்கள் அருமையான வார்த்தைகளை கூறி நமக்கெல்லாம் ஆறுதல் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. அடுத்து அவருடைய இறுதி காலத்திலே அவரை கவனித்து கொண்ட 2 சலேசிய குழுமங்கள், மணிகண்டம் டான் பாஸ்கோ ப்ரொவின்ஷியல் ஹவுஸ் 2 இல்ல தந்தைகளுக்கும் இல்லத்தில் இருக்கக்கூடிய சலேசியர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இறுதி நிகழ்வுக்காக இந்த இடத்தை அழகுற தயார் செய்த இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தந்தை, சலேசியர்கள், பாட்டுகளை ஒருங்கிணைத்த மைக்கில், பாடல் குழுவினர், பூக்கள் அலங்காரம் செய்த சகோதரிகள், சலேசிய சகோதரிகள், SMA FMA சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதி ஜெபம் முடிந்த பிறகு இறுதி நிகழ்வானது நடைபெறும்.
மன்றாடுவோமாக. இறைவா, மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் உமடியாராகிய அருள் பணியாளர் லூயிஸ் இந்த உலகில் உம்முடைய அருள் அடையாளங்களை வழங்குபவராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே, அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் லூயிஸ் அவரின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் வந்தடைக. நின்னொழியவர் மேல் ஒளிந்திடுக, பூவில் மீதம் அவர் நினைவு நினைத்திடுக. நின்னொழியவர் மேல் ஒளிந்திடுக, பூவில் மீதம் அவர் நினைவு நினைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இருந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் மீண்டும் வந்தடைக. கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கமிகுந்த தந்தையை உம்முடைய கரங்களில் எம் சகோதரர் லூயிஸ் அவர்களின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து அடியோருக்கு பேரின்பு வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரர் லூயிஸ் அவர்களோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இழைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, சமாதானத்தில் இளைப்பார்வராக.
ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கின்றேன். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையும் வளர்க்கின்றன. நீர் அடியார உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் மட்டும் இவர் கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்திருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம் சகோதரர் அருட்தந்தை கேவோ லூயிஸ் இவ்வுலக வாழ்வினின்றும் தம்மிடம் அழைத்து கொள்ள எல்லாமுள்ள இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் செயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரரை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அவதியினோடு ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழச் செய்வாராக. எல்லோரும் இணைந்து அருட்தந்தையருடைய ஆண்மையை பாட்டிக்காக மன்றாடுவோம். இதில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர்த்துக, மது ஆட்சி வருக, போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வார் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களிலும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை வாழ்க. ஆண்டவர் ஆண்டவரை உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை உலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவரை மறுவுலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரின் நித்திய இளைப்பாற்றியவருக்கு அழைத்தருளும். ஆண்டவரின் நித்திய இளைப்பாற்றியவருக்கு அழைத்தருளும். ஆண்டவரின் நித்திய இளைப்பாற்றியவருக்கு அழைத்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே.